எஸ்றா 6ஆம் அதிகாரம். சைரனின் கட்டளை ஏடு கண்டுபிடிக்கப்படல். பின்பு மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலோனில் உள்ள கருவூலத்தில் ஏட்டு சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள். மேனிய மாநிலத்தில் இருந்த எக்பத்தானார் அரண்மனையில் ஏட்டு சுருள் ஒன்று அகப்பட்டது. அது ஒரு பத்திரம். அதில் எழுதியிருந்ததாவது: சைரஸ் மன்னர் அரியணை ஏறிய 1ஆம் ஆண்டு சைரஸ் மன்னர் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை பற்றி ஆணை ஒன்று பிறப்பித்தார். எங்கே பலிகள் ஒப்புவிக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படும். அடித்தளம் உறுதியாக்கப்படட்டும். அதன் உயரம் 60 முழம், அதன் அகலம் 60 முழம் இருக்கட்டும். 3 வரிசை பெரிய கற்களாலும் 3 வரிசை புது மரங்களாலும் அமையட்டும். அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும். நெபுகேசனார் எருசலேம் கோவிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திருப்பி கொடுக்கப்படட்டும். அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலே வைக்கப்படட்டும். கோவில் வேலை தொடர தாரியு மன்னரின் கட்டளை. எனவே பேராற்று நக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்தனாய் செத்தர் போசனாய் நீங்களும் பேராற்று நக்கரை பகுதியில் உள்ள உங்களை சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள். கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள். யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்தில் மீண்டும் எழுப்பட்டும். யூதர்களின் மூப்பர் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன். அவர்கள் வேலை தடைப்படாதபடி அதற்கான முழு செலவையும் பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாகிய அரச வருவாயினின்று கொடுக்க வேண்டும். மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்பு கொடுக்க தேவையான இளங்காளைகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள் ஆகியவையும் எருசலேமின் குருக்கள் தேவை என்று கேட்கும் கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும். இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமண பலி செலுத்தி மன்னரும் அவர் தம் மைந்தரும் நீடூடி வாழ வேண்டுமென மன்றாடுவார்களாக. எவராவது இக்கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டில் உள்ள உத்திரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்கவிட வேண்டும். இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாக கிடவது. இது எனது ஆணை. எந்த மன்னராவது மக்களாவது இவ்வாணையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக. தாரியு என்னும் நானே இக்கட்டளையை பிறப்பித்தேன். இது சரிவர நிறைவேற்றப்படட்டும். கோவில் அர்ப்பணிக்கப்படல். பின்பு பேராற்று நக்கரை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்தனாயும் செத்தர் போசனாயும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் தாரியு அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தனர். இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் செக்கரியாவும் இறைவாக்கு உரைத்த தன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர். வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது. இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு, தாரியு, அர்த்தகஸ்தா ஆகியோரின் கட்டளையாலும் அவர்கள் கட்டட பணியை முடித்தனர். மன்னர் தாரியு ஆட்சியின் 6ஆம் ஆண்டிலே அதார் திங்கள் 3ஆம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது. இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோ கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள். கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவில் 100 காளைகளையும் 200 செம்மறி கிடாய்களையும் 400 செம்மறி குட்டிகளையும் ஒப்பு கொடுத்தார்கள். இஸ்ரேல் குல கணக்கின்படி 12 வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள். மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர். பாஸ்கா திருவிழா. மேலும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பாஸ்கா விழாவை முதல் மாதத்தின் 14ஆம் நாள் கொண்டாடினர். குருக்களும் லேவியர் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர். அவர்கள் தூய்மையானார்கள். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பாஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேல் மக்களும் மேலும் இஸ்ரேல் கடவுளை வழிபட
தீட்டிலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பாஸ்கா உணவை உண்டனர். புளிப்பற்ற அப்ப விழாவை 7 நாட்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர், ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனத்தை மாற்றியிருந்தார். 7ஆம் அதிகாரம். எஸ்ரா எருசலேமுக்கு வருதல். இதன் பின் பாரசீக மன்னரான அர்த்தசாஸ்துவின் ஆட்சி காலத்தில் எஸ்ரா பாபிலோனிலிருந்து புறப்பட்டார். இந்த எஸ்ரா செராயிவின் மகன், இவர் அசாரியாவின் மகன், இவர் இல்கியாவின் மகன், இவர் சல்லோமின் மகன், இவர் சாதோக்கின் மகன், இவர் அகியதோப்பின் மகன், இவர் அமரியாவின் மகன், இவர் அசரியாவின் மகன், இவர் மெரையோத்தின் மகன், இவர் செராகியாவின் மகன், இவர் ஊசியின் மகன், இவர் பூக்கியின் மகன், இவர் அபிசுவாவின் மகன், இவர் பினஹாசின் மகன், இவர் எலெயாசாரின் மகன், இவர் தலைமை குருவான ஆரோனின் மகன். எஸ்ரா இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசேக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர். அவர்களுடைய கடவுளான ஆண்டவரின் அருள்கரம் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார். அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும் குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காப்போர், கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்த்தசஸ்தாவின் 7ஆம் ஆட்சி ஆண்டில் எருசலேமுக்கு புறப்பட்டனர். அவர்கள் மன்னரின் 7ஆம் ஆட்சி ஆண்டில் 5ஆம் திங்கள் எருசலேமை அடைந்தார்கள். ஆண்டவரின் அருள்கரம் எஸ்ராவோடு இருந்ததால் 1ஆம் திங்களின் முதல் நாள் பாபிலோனிலிருந்து புறப்பட்ட அவர் 5ஆம் திங்கள் முதல் நாள் எருசலேமை வந்தடைந்தார். எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார். அர்த்தவஸ்தா எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம். ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரேலின் சட்டங்களிலும் வல்லுநரான குரு எஸ்ராவிடம் மன்னர் அர்த்தசஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகல் பின்வருமாறும். மன்னரான அர்த்தவஸ்தா என்ன நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வல்லுநரான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்து கூறி எழுதுவது. என் ஆட்சிக்குட்பட்ட இஸ்ரேல் மக்களினத்திலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பமுள்ளவர்கள் உம்மோடு எருசலேமிற்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன். ஏனெனில் உமது கையில் இருக்கிற கடவுளின் திருச்சட்டத்தின்படி யூதாவிலும் எருசலேமிலும் விசாரணை செய்யும்படி மன்னராகிய நானும் என் ஆலோசகர் 7 உம்மை அனுப்புகிறோம். மேலும் மன்னராகிய நானும் என் ஆலோசகர்களும் எருசலேமில் வாழும் இஸ்ரேலின் கடவுளுக்கு நாங்கள் மனம் ஓந்து ஒப்பு கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து செல்லவும், மற்றும் பாபிலோன் நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் அவற்றோடு எருசலேமில் உள்ள தங்கள் கடவுளின் இல்லத்திற்காக ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை எடுத்து செல்லவும் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டுக்கிடாய்களையும் செம்மறி குட்டிகளையும் தானிய நீர்ம படையல்களையும் கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் கடவுளின் இல்ல பீடத்தில் காணிக்கையாக்கும். எஞ்சிய வெள்ளியையும் பொன்னையும் உமக்கும் உம் சகோதரர்களுக்கும் நலமெனப்பட்டதை உங்கள் கடவுளின் திருவுளப்படி செய்யும். உம் கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள உம் கடவுளின் திருமுன் வையும். மேலும் உம் கடவுளின் இல்லத்திற்கு இதற்கு மேல் தேவையானவற்றை மன்னரின் கருவூலத்திலிருந்து நீர் பெற்றுக்கொள்ளலாம். மன்னர் அர்த்தவஸ்தா என நான் யூப்ரதீஸின் அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு கட்டளையிடுவது. விண்ணக கடவுளின் திருச்சட்ட வல்லுநரும் குருவுமாகிய எஸ்ரா உங்களிடம் கேட்பதையெல்லாம் உடனடியாக கொடுக்கவும். அவருக்கு 100 தாலந்து வெள்ளி, 100 படி கோதுமை, 100 குடம் திராட்சை ரசம், 100 குடம் எண்ணெய் ஆகியவற்றை தேவையான அளவு கொடுக்கலாம். நாட்டை ஆளும் மன்னர் மீதும் அவர் மக்கள் மீதும் விண்ணக கடவுள் சினம் கொள்ளாதபடி அவரின் இல்லத்திற்கு அவர் கட்டளையிட்ட அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும். மேலும் நான் அறிவிப்பது குருக்கள், லேவியர், பாடகர், வாயிற்காவலர், கோவூர் பணியாளர், கடவுளது இந்த இல்லத்தின் மற்ற ஊழியர் எவர் மீதும் திரையோ வரியோ தீர்வையோ சுமத்துவது முறையன்று. எஸ்ரா கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி யூப்ரதீஸின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க உம் கடவுளின் திருச்சட்டத்தை அறிந்தவரான நீதிபதிகளும் ஆளுநர்களை ஏற்படுத்தும். திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை கற்பியும். மேலும் திருச்சட்டத்திற்கும் மன்னரின் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாதவருக்கும் கண்டிப்பாய் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். மரண தண்டனையோ, நாடு கடத்தப்படுத்துதலோ, சொத்து பறிமுதலோ, சிறை தண்டனையோ கொடுக்கப்படட்டும்.
எஸ்ரா இறைவனை புகழ்தல். எருசலேமிலுள்ள ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக. மன்னர் அவர் தம் ஆலோசகர் ஆற்றல் மிகு அரச அதிகாரிகள் ஆகியோரின் பார்வையில் தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே. என் கடவுளான ஆண்டவரின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடம் கொண்டு இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்களை என்னோடு அழைத்து வந்தேன். 8ஆம் அதிகாரம். சிறையிருப்பினின்று திரும்பியோரின் 2ஆம் பட்டியல். மன்னர் அக்தாஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ராவோடும் பாபிலோனியாவிலிருந்து வந்தவர்களின் குடும்ப தலைவர்களது தலைமுறை அட்டவணை அவர்களின் மூதாதையர் மரபின்படி பின்வருமாறும்: பினகாசின் வழிமரபில் கெர்சோம், இத்தாமர் வழிமரபில் தானியேல், தாவீதின் வழிமரபில் ஆற்றூசு, பாரோசு வழிமரபில் செக்கனியாவின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு 150 ஆண்கள். பாகாத் மோவாபு வழிமரபில் செரேகியாவின் மகன் எல்கோவானாய் மற்றும் அவரோடு 200 ஆண்கள். சாத்து வழிமரபில் எஹெசியலின் மகன் செக்கனியா மற்றும் அவரோடு 300 ஆண்கள். ஆதன் வழிமரபில் யோனத்தானின் மகன் ஏபேது அவரோடு 50 ஆண்கள். ஏலாம் மரபில் அத்தலியாவின் மகன் ஏசையா மற்றும் அவரோடு 70 ஆண்கள். செபத்தியா வழிமரபில் மிக்கேலின் மகன் செபதியா மற்றும் அவரோடு 80 ஆண்கள். யோவாபு வழிமரபில் எகியோலின் மகன் ஓபதியா மற்றும் அவரோடு 218 ஆண்கள். பானி வழிமரபில் யோசியாபின் மகன் செலாபித்து மற்றும் அவரோடு 120 ஆண்கள். மேபாய் வழிமரபில் மேபாவின் மகன் செக்கரியா மற்றும் அவரோடு 28 ஆண்கள். அஸ்காத் வழிமரபில் அக்கார்காரின் மகன் யோகன்னான் மற்றும் அவரோடு 110 ஆண்கள். ஆதோனிக்கு வழிமரபில் பிற்காலத்தவர்களான எலிப்பலேற்று, எவேல், செமையா மற்றும் அவர்களோடு 60 ஆண்கள். பிக்வாயின் வழிமரபில் ஊத்தாய், சக்கூர் மற்றும் அவர்களோடு 70 ஆண்கள். கோவில் பொறுப்புக்கு லேவியரை எஸ்ரா நியமித்தல். அகவா செல்லும் ஆற்றருகில் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன். அங்கே 3 நாட்கள் தங்கியிருந்தோம். முக்களையும் குருக்களையும் பற்றி கேட்டறிந்த போது அங்கே அவர்களுள் எவரும் லேவியர் இல்லை என்று கண்டேன். ஆகையால் எலியேசர், அரியேல், செமாயா, எல்நாத்தான், யாரிபு, எல்நாத்தான், நாத்தான், செக்கரியா, மெசுல்லாம் ஆகிய தலைவர்களையும் யோயாரிபு, எல்நாத்தன் ஆகிய ஞானியரை என்னிடம் அழைத்தேன். அவர்களை கசிபியாவில் இருந்த மக்கள் தலைவரான இத்தோவிடம் அனுப்பி வைத்தேன். கசிபியாவில் இருந்த இத்தோவிடமும் அவருடைய சகோதரர்களான கோவில் பணியாளர்களிடமும் நம் கடவுளின் இல்லத்திற்கு பணியாளரை அனுப்புங்கள் என்று சொல்லும்படி கூறினேன். எங்கள் கடவுளின் அருள்கரம் எங்களோடு இருந்ததால் இஸ்ரேல் இனத்தவரும் லேவியருமான மக்லியின் புதல்வரும் புத்தி பொறுமையுடைய செரேபியாவையும் அவருடைய புதல்வர்களும் உறவினர்களுமாக 18 பேரையும், அசாபியாவையும் அவரோடு மெராசியின் புதல்வர்கள் ஒருவரான ஏசாவையும் அவருடைய சகோதரர்களும் அவர்களின் புதல்வர்களுமான 20 பேரையும் மற்றும் தாவீதும் அவரின் அலுவலர்களும் லேவியர்களுக்கு உதவி செய்ய பிரித்து வைத்திருந்த 220 கோவில் பணியாளரையும் அவர்கள் எங்களிடம் அழைத்து வந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் பெயர்களை பதிவு செய்து கொண்டனர். நோன்பிருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைத்தல். இதன்பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று அறிவித்தேன். ஏனெனில் வழியில் எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும்படி காலாட்படையினரையும் குதிரை படையினரையும் எங்களோடு அனுப்பி வைக்குமாறு மன்னனை கேட்க எனக்கு வெட்கமாக இருந்தது. அதற்கு காரணம், நாங்கள் மன்னரை நோக்கி எங்கள் கடவுளின் அருள்கரம் அவரை நேர்மையுடன் தேடுகிற அனைவர் மீதும் இருக்கின்றது என்றும் அவரை புறக்கணிப்பவர்கள் அவரது வலிமைக்கும் சினத்துக்கும் ஆளாவார்கள் என்றும் சொல்லியிருந்தோம். எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம். அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். கோவில் காணிக்கைகள். பின்னர் குருக்களின் தலைவர்கள் 12 ஆகிய செரேபியா, அசபியா மற்றும் அவர்களின் உறவினர் 10 பேரை பிரித்து அவர்களிடம் அரசரும் அவருடைய ஆலோசகர்களும் அவருடைய அலுவலர்களும் அங்கிருந்த மக்களும் எங்கள் கடவுளின் இல்லத்திற்கு காணிக்கையாக அளித்திருந்த வெள்ளி, தங்கம், பாத்திரங்கள் யாவற்றையும் நிறுத்தி கொடுத்தேன். அவர்களிடம் நிறுத்தி கொடுத்தவை 26 டன் நிறையுள்ள வெள்ளி, 4000 கிலோகிராம் நிறையுள்ள வெள்ளி பாத்திரங்கள், 1000 பொற்காசு மதிப்புள்ள 20 பொற்கிண்ணங்கள், பொன் போன்று மெருகேற்றப்பட்ட 2 வெண்கல பாத்திரங்கள். பின்பு அவர்களை பார்த்து, நீங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், இந்த பாத்திரங்களும் அர்ப்பணிக்கப்பட்டவையே. இந்த வெள்ளியும் பொன்னும் உங்கள் மூதாதையாரின் கடவுளுக்கு அளிக்கப்பட்ட தன்னார்வ காணிக்கைகள். நீங்கள் எருசலேமில் உள்ள குருக்களின் தலைவர்கள்,
லேவியர் இஸ்ரேல் குலத்தலைவர்கள் ஆகியோர் முன்னிலையில் ஆண்டவர் இல்ல கருவூலத்தில் ஒப்படைக்கும் வரை இவற்றை பாதுகாத்து வாருங்கள் என்று சொன்னேன். எனவே குருக்களும் லேவியரும் நொறுக்கப்பட்ட வெள்ளி பொன் பாத்திரங்கள் ஆகியவற்றை எருசலேமில் உள்ள நம் கடவுளின் இல்லத்திற்கு கொண்டு போகும்படி பெற்றுக்கொண்டனர். எருசலேமுக்கு திரும்புதல். பிறகு முதல் திங்கள் 12ஆம் நாள் அகவா ஆற்றை விட்டு எருசலேமுக்கு புறப்பட்டோம். எங்கள் கடவுளின் அருள்கரம் எங்களோடு இருந்ததால் போகும் வழியில் நாங்கள் எங்கள் பகைவர் கையினின்றும் திருடர் கையினின்று பாதுகாக்கப்பட்டோம். நாங்கள் எருசலேமை அடைந்து அங்கு 3 நாட்கள் தங்கினோம். 4ஆம் நாள் நம் கடவுள் நிலத்தில் உரியாவின் மகனும் குருவுமாகிய மெரமோத்தின் கையில் வெள்ளியும் பொன்னும் பாத்திரங்களும் நிறுக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டன. அப்போது அவரோடு பினஹாசின் மகன் எரேயாசாரும் லேவியரான ஏசுவாவின் மகன் யோசபாத்தும் பின்னேயின் மகன் நோவாதியாவும் இருந்தனர். அவற்றின் எண்ணிக்கையும் எடையும் அன்று அவர்கள் குறித்து வைத்து கொண்டார்கள். அப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அடைந்து திரும்பி வந்தவர்கள் இஸ்ரேலின் கடவுளுக்கு எரிபலிகள் செலுத்தினர். இஸ்ரேலின் எல்லா மக்களுக்காகவும் 12 இளங்காளைகளையும் 96 செம்மறி கிடாய்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவம் போக்கும் பலியான 12 வெள்ளாட்டு கிடாய்களையும் ஆண்டவருக்கு எரிபலியாக ஒப்பு கொடுத்தனர். மேலும் அவர்கள் மன்னரின் ஆவண மடல்களை சிற்றரசுகளிடமும் யூப்ரதீசின் அக்கறையில் இருந்த ஆளுநர்களிடம் கொடுத்தனர். இவர்கள் மக்களுக்கும் கடவுளின் இல்லத்திற்கும் உறுதுணையாயிருந்தனர். 9ஆம் அதிகாரம். வேற்றினத்தாரோடு கலப்பு மனம் செய்தல் கண்டிக்கப்படல். இவைகளுக்கு பின்னர் அதிகாரிகள் என்னிடம் வந்து, இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் கானானியர், இத்தியர், பெரிசியர், எபூசியர், அமோனியர், மோவாபியர், எகிப்தியர், எமோரியர் ஆகிய நாட்டின் வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து தங்களை காத்து கொள்ளவில்லை. ஏனெனில் அவர்கள் தங்களுக்கும் தங்கள் புதல்வர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே புதல்வியரை மனைவியராக எடுத்துக்கொண்டனர். எனவே புனித இன வேற்று நாட்டு மக்களோடு கலக்கப்பட்டது. இந்த பற்றுறுதியின்மைக்கு அதிகாரிகளும் ஆளுநர்களுமே முதற்காரணம் ஆவார் என்று கூறினார்கள். இதை கேட்டவுடன் நான் என் ஆடையையும் மேலுடையையும் கிழித்தேன். மேலும் தலைமுடியையும் தாடியையும் பீத்து கொண்டு திகைப்புற்று உட்கார்ந்தேன். இஸ்ரேலின் கடவுளின் வார்த்தைகளுக்கு அஞ்சிய யாவரும் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் குற்றத்திற்காக என்னை சூழ்ந்து நின்றனர். நானும் மாலை பலி நேரம் வரை செயலற்று அமர்ந்திருந்தேன். மாலை பலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விரித்து நான் கூறியது, கடவுளை உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்க நான்கிறேன். ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன. எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டு விட்டன. என் முன்னோர் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம். எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்கைக்கும் வெட்க கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம். ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளிடம் ஆண்டவரும் ஆகிய உமது கருணை துலங்கி உள்ளது. எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர். உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர். எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர். எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர். நாங்கள் அடிமைகளாக இருந்தும் என் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கும் கையளிக்கவில்லை. மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் பாழடைந்ததும் பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர். ஆயினும் என் கடவுளை, இவையெல்லாம் நிகழ்ந்த பின்னும் நாங்கள் இப்பொழுது என்ன சொல்ல முடியும்? நாங்களும் கட்டளைகளை புறக்கணித்து விட்டோமே. நீரும் அடியார்களாக இறைவாக்கினர் மூலம் நீங்கள் குடியேறவிருக்கிற நாடு வேற்றினத்தாரின் தீட்டினாலும் பிற நாடுகளின் தீட்டினாலும் அந்நாட்டை ஒருமுனை தொடங்கி மறுமுனை வரை மாசுபடுத்தியுள்ள மக்களின் அருவறுப்புகளாலும் தூய்மை இழந்திருக்கின்றது. எனவே நீங்கள் வலிமை பெறவும் நாட்டின் நலன்களை அனுபவிக்கவும் அந்நாட்டை என்றென்று உங்கள் மக்களுக்கு உரிமையாக்கி கொள்ளவும் வேண்டுமாயின் வேற்றினத்தாருடன் பெண் கொள்வதும் கொடுப்பதும் இருத்தலாகாது. மேலும் அவர்களின் நல்லுறவையும் நலத்தையும் என்றுமே நாடலாகாது என்று நீர் கட்டளையிட்டிருந்ததை புறக்கணித்தோம். எம் தீ செயல்களினாலும் எமது பெரும் பாவத்தினாலுமே இவையெல்லாம் எங்கள் மீது வந்தன. ஆனால் எங்கள் கடவுளாகிய நீர் எங்களுக்கு குற்றத்திற்கு ஈடாக தண்டியாமல் எங்களை எஞ்சியிருக்க செய்தீர். நாங்கள் மீண்டும் உமது கட்டளைகளை மீறுவோமா? இவ்வாறு வெறுப்பானவைகளை செய்கின்ற மக்களோடு இனி கலப்பு மனம் செய்து கொள்வோமா? அப்படி செய்தால் எஞ்சியுள்ள எங்களுள் எவரும் இல்லாதபடி யாரும் தப்பாதபடி நீர் எம்மை அழிக்கும் வரை எம்மீது சினங்கொள்வீர் அன்றோ? இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே,
நீர் நீதி உள்ளவர், ஏனெனில் இன்று நாங்களே எஞ்சியுள்ளவராய் விடப்பட்டிருக்கிறோம். இதை நாங்கள் உம்மன் குற்றவாளிகளாயிருக்கிறோம். இதனால் எங்களில் யாரும் உம்மன் நிற்க இயலாது. 10ஆம் அதிகாரம். கலப்பு திருமணத்தை நிறுத்த திட்டம். இவ்வாறு எஸ்ரா கடவுளின் இல்லத்தின் முன் விழுந்து மன்றாடி விண்ணப்பித்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஆண் பெண் குழந்தைகள் உட்பட இஸ்ரேல் மக்களின் பெருங்கூட்டம் அவரை சூழ்ந்து கொண்டு கூக்குரலிட்டு அழுதனர். அப்பொழுது ஏலாமியரில் ஒருவனான எகியேல் மகன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி, நாங்கள் கடவுளுக்கு எதிராக நேர்மையற்றவர்களாய் நடந்து கொண்டோம். ஏனெனில் நாட்டின் மக்களான வேற்றின பெண்களை மணந்தோம். ஆயினும் இஸ்ரேலுக்கு இன்னும் நம்பிக்கை உண்டு. ஆகவே என் தலைவரின் அறிவுரைக்கும் கடவுளின் கட்டளைகளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்திற்கு ஏற்ப அப்பெண்கள் அனைவரையும் அவர்களின் பிள்ளைகளை அகற்றி விடுவோம் என்றும் நம் கடவுளோடு உடன்படிக்கை செய்வோம். திருச்சட்டத்திற்கு ஏற்ப இது செய்யப்படட்டும். எழுந்திரும், இது உம் கடமை. நாங்கள் உம்மோடு இருக்கின்றோம். இதை மன உறுதியுடன் செய்யும் என்றார். எஸ்ரா எழுந்து குருக்களின் தலைவர்களை, லேவியர்களை, எல்லா இஸ்ரேல் மக்களை இவ்வாறு வாக்குறுதி அளிக்க செய்தார். அவர்கள் அவ்வாறே செய்தனர். பின்பு எஸ்ரா கடவுளின் இல்லத்தின் முகப்பு நின்று எழுந்தார். எலியாசியபின் மகனான யோகன்னானின் அறையினுள் சென்றார். அங்கே உணவு உண்ணாமலும் தண்ணீர் குடிக்காமலும் இருந்தார். ஏனெனில் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்களின் நேர்மையின்மையின் பொருட்டு புலம்பி அழுது கொண்டிருந்தார். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த மக்கள் அனைவரும் எருசலேமில் கூட வேண்டும் என்றும் அவர்கள் எவராவது 3 நாள்கள் வராமல் இருந்தால் மக்கள் தலைவர்கள் பெரியோர் ஆகியோரின் அறிவுரைப்படி அவனுடைய உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்றும் அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்களின் கூட்டத்திலிருந்து அவர்கள் விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் அறிவிக்கப்பட்டது. எனவே யூத பென்யமின் குலத்தார் அனைவரும் எருசலேமில் 3 நாள்களுக்குள், அதாவது 9ஆம் மாதம் 20ஆம் நாளன்று ஒன்று கூடப்பட்டனர். மக்கள் அனைவரும் மேற்குறிப்பிட்டதன் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் கடவுளது இல்லத்தின் வளாகத்தில் நடுங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தனர். குரு எஸ்ரா எழுந்து அவர்களை பார்த்து கூறியது, நீங்கள் வேற்றின பெண்களை மணந்தால் நேர்மையற்றவர்களாகி இஸ்ரேலின் பாவத்தை பெருக செய்துள்ளீர்கள். எனவே இப்பொழுது உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் மன்றாடுங்கள். அவர் திருவிழப்படி நடங்கள். இந்நாட்டில் வாழும் மக்களிடமிருந்து வேற்றின பெண்களிடமிருந்து விலகி இருங்கள். அப்பொழுது குழுமியிருந்த அனைவரும் உரத்த குரலில் கூறியது, நீர் சொல்வதே சரி. உமது வாக்கின்படியே நாங்கள் செய்வோம். ஆயினும் இதனை ஓரிரு நாட்களில் செய்ய இயலாது. ஏனெனில் மக்கள் மிகுதியாக உள்ளனர். இது மாறி காலமாக இருப்பதால் வெளியே நிற்க முடியவில்லை. மேலும் இக்காரியத்தில் எங்களுள் பாவம் செய்தோர் பலர். எனவே எல்லா மக்களின் சார்பில் தலைவர்கள் இதன் காரணமாக மூண்ட நம் கடவுளின் கோபக்கனல் நம்மை விட்டு விலகும் வரை தங்கி இருக்கட்டும். நம் நகர்களில் வாழும் வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரும் குறித்த காலத்தில் வரட்டும். அவர்களோடு ஒவ்வொரு நகரத்தின் பெரியோர்களும் அதன் நீதிபதிகளும் வரட்டும். அசாவேலின் மகனான யோனத்தானும் திக்வாயின் மகன் யாகிசியோவாமை இதை எதிர்த்து நின்றனர். மெசுலாமும் லேவியரான சபதாயும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்தனர். அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்தோர் அவ்வாறே செய்தனர். குரு எஸ்ராவும் மக்கள் தலைவர்களும் அவர்களின் மூதாதையரின் வழிமரபின்படியும் ஒவ்வொருவரின் பெயர் வரிசைப்படியும் 10ஆம் மாதம் முதல் நாள் இதை பற்றி விசாரணை செய்ய அமர்ந்தனர். முதல் நாளிலே வேற்றின பெண்களை மணந்தவர்கள் அனைவரையும் விசாரித்து முடித்தனர். வேற்றின பெண்களை மணந்தோர். குருக்களின் மரபில் வேற்றின பெண்களை மணந்தவர்களாக கண்டுபிடிக்கப்பட்டவர்கள் இயேசுவா வழிமரபில் யோசதாக்கின் மகனான இயேசுவா, அவர் சகோதரன் வழிமரபில் மாசையோ, எலியேசர், யாரிபு, கெதலியா ஆகியோர். அவர்கள் தம் மனைவியரை அனுப்பிவிட வாக்களித்தனர். தங்கள் குற்ற நீக்க பலியாக ஒரு கிடாயை செலுத்தினர். இமேயின் வழிமரபில் அனானி, செபதியா ஆகியோர். ஆரின் வழிமரபில் மாசையா, எலியா, செமாயா, எகியேல், உசியா ஆகியோர். பஸ்கூர் வழிமரபில் எலியோனாய், மாசாயோ, இஸ்மையேல், நத்தனியேல், யோசபாது, எலாசா ஆகியோர். லேவியரில் யோசபாது, சிமையி, கெலித்தா என்ற கேலையா, பெத்தகியா, யூதா, எலியேசர் ஆகியோர். பாடகரில் எலியாபு, வாயிற்காவலில் சல்லும், தேலம், ஊரி ஆகியோர். மற்ற இஸ்ரேலுள் பாரோகின் வழிமரபில் ரமியா, இஸ்ஸியா, மல்கியா, மியாமின், எலியாசர், மல்கியா, பெனாயா ஆகியோர். ஏலாம் வழிமரபில் மத்தனியா, செக்கரியா, எகியேல், அப்தி, ஏரமோத்து, எலியா ஆகியோர். சத்து வழிமரபில் எலியோனா, எலியாகுபு, மத்தனியா, ஏரமோது, சாபாது, அசீசா ஆகியோர். பேபாய் வழிமரபில் யோகன்னான், அனனியா, சாபாய், அத்லே ஆகியோர்.
பானி வழிமரபில் மெசுல்லாம், மல்லூக்கு, அதய்யா, யாசிபு, செயால், எரமோத்து ஆகியோர். பாகாத் மோவாப் வழிமரபில் அத்னா, கெலால், பெனாயா, மாசையா, மத்தனியா, பெசவேல், பின்னும் மனாசே ஆகியோர். ஆரின் வழிமரபில் எலியேசர், இசியா, மல்கியா, செமாயா, சிமியோன், பென்யமின், மல்லூக்கு, செமரியா ஆகியோர். ஆசும் வழிமரபில் மத்தானாய், மத்தாதா, சாபாது, எலிபலேற்று, எரேமியா, மனாசே, சிமேயி ஆகியோர். பானி வழிமரபில் மகதாய், அம்ரோல், ஊவேல், பெனாயா, பேதையா, கெலூகி, வானியா, மெரமோத்து, எலியாசிபு, மத்தனியா, மத்தனாய், அகாஸ் ஆகியோர். பின்னும் வழிமரபில் சிமெயி, செலேமியா, நாத்தான், அதாயா, மாக்னதபாய், சசாய், சாராய், அசரியல், செலேமியா, செமரியா, சல்லும், அமரியா, யோசைபு ஆகியோர். நெபோ வழிமரபில் எயியேல், மதத்தியா, சாபாது, செபினா, யாதா, யோவேல், பெனாயா ஆகியோர். வேற்றின பெண்களை மணந்திருந்த இவர்கள் அனைவரும் இப்பெண்களையும் அவர்களிடமிருந்து பிறந்த பிள்ளைகளையும் விலக்கிவிட்டனர். ஆமீன். God bless you.